வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு தொடரிலிருந்து ஒரு ஆடியோவை எடுத்து கொஞ்சம் ஆழமா அலச போறோம். வணக்கம். இது அவரோட 20வது ஆடியோ. ஒரு கேள்வி பதில் பகுதி. உங்களுக்கு தெரியும், ஓஷோ கிட்ட கேட்கப்படுற கேள்விகள் எப்போவும் சாதாரணமா இருக்காது. ஆமா. ஆன்மீக பாதை, மனித மனசோட போராட்டங்கள், தத்துவத்தின் உச்சகட்ட முரண்பாடுகள்னு பல விஷயங்களை தொட்டு போகுது. நம்மளோட நோக்கம் இந்த பதில்களுக்கு பின்னாடி இருக்கிற ஞானத்தை வெளிக்கொண்டு வர்றது தான். ஏன்னா ஓஷோவோட பதில்கள் நேரடியா இருக்காது, அதுல பல அடுக்குகள் இருக்கும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வியே ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்குது. புத்தர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார், என் சிலைகளை செய்யாதீர்கள், என் வார்த்தைகளை பிடித்து தொங்காதீர்கள்னு. ஆமா. ஆனா வரலாறு முழுக்க நம்ம பார்க்கறது புத்தர் சிலைகளையும் அவர் போதனைகள் அடங்கிய நூல்களையும் தான். அப்போ புத்தரின் அன்புக்குரிய சீடர்களே அவர் கட்டளையை மீறிட்டாங்களா? இது எப்படின்னு புரியல. கேள்வி. ஓஷோவோட பதில் ரொம்ப நேரடியானது. ஆம், வார்த்தை அளவுல அவங்க கட்டளைய மீறினாங்க, அதுல சந்தேகமே இல்ல. மீறிட்டாங்க. புத்தரோட நேரடி கட்டளைய அவங்க பின்பற்றல. ஆனா ஓஷோ கேக்குற முக்கியமான கேள்வி என்னன்னா, ஏன் மீறினாங்க என்பதுதான். அதுலதான் மொத்த சூட்சுமமும் இருக்கு. ஓ, அவங்க புத்தரோட வார்த்தைகளை மீறியது புத்தரோட ஆன்மாவான கருணைய பின்பற்றுவதற்காக தான். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு குருவோட நேரடி கட்டளையை மீறது எப்படி அவரோட ஆன்மாவை பின்பற்றுவதாகும்? இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? முரண்பாடு மாதிரிதான் தெரியும். ஆனா ஒரு உயர்ந்த ஒரு தர்மத்துக்காக ஒரு சிறிய தர்மத்தை மீறதுன்னு இத சொல்லலாம். சரி. ஓஷோ இதுக்கு ஒரு அழகான ஓமைய பயன்படுத்துறார். புத்தரோட ஞானம் ஒரு எவரெஸ்ட் சிகரம் மாதிரி. புத்தர் அந்த சிகரத்தை அடைஞ்சிட்டார். ஆனா நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்களால அந்த உயரத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. புத்தர் மறைஞ்ச பிறகு எதிர்கால சந்ததியினர் அந்த சிகரத்தை எப்படி அடைவாங்க? பாதை தெரியாம தவிப்பாங்களே. அந்த கருணை தான் உங்களை அப்படி செய்ய வச்சது. அப்போ இந்த சிலைகளும் நூல்களும் அந்த சிகரத்துக்கு போற வழியில இருக்கிற வழிகாட்டி பலகைகள் மாதிரிங்கிறீங்களா? வழிகாட்டி பலகைகளை விட இன்னும் நெருக்கமானது. ஓஷோ சொல்றார், அவை புத்தர் பனிமலையில நடந்து போனப்போ பதிஞ்ச கால் தடங்கள் மாதிரி. ஓ, கால் தடங்களா? ஆமா, அந்த சிலைகளும் நூல்களும் புத்தர் இல்லதான். ஆனா அந்த கால் தடங்களை பின்பற்றி போனா ஒரு நாள் நாமும் அந்த சிகரத்தை அடைய வாய்ப்பு இருக்கு. அந்த தடங்களே இல்லனா பயணம் தொடங்குறதே சாத்தியமில்ல. அந்த எல்லையற்ற கருணையால தான் புத்தரோட விருப்பத்துக்கு எதிராவே அவங்க இதை செஞ்சாங்க. ஆனா இதுல ஒரு ஆபத்து இருக்கிறதே. வழிகாட்டியா இருக்க வேண்டிய அந்த கால் தடங்களும் நூல்களும் காலப்போக்குல அதுவே ஒரு சிறைச்சாலையா மாறிடும் இல்லையா? மக்கள் கால் தடங்களையே கடவுளா வழிபட ஆரம்பிச்சுட்டா என்ன பண்றது? நிச்சயமா. அந்த ஆபத்தை ஓஷோ சுட்டி காட்டாம இல்ல. சுட்டு விரல் நிலவ காட்டுதுன்னா நாம நிலவ பார்க்கணுமே தவிர சுட்டு விரலையே பார்த்துக்கிட்டு இருக்க கூடாதுன்னு அவர் சொல்றாரு. சரிதான். சிலைகளும் சாஸ்திரங்களும் திறவுகோள்கள். ஆனா மக்கள் பல நேரங்கள்ல திறவுகோளையே புதையல்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனாலும் புதையல திறக்க ஒரு திறவுகோள் தேவைதானே. ஒரு பளிங்குச் சிலையோட அமைதியையும் மூடிய கண்களையும் நீங்க தியானிக்கும்போது அது உங்களுக்குள்ள இருக்கிற உள்நோக்கிய பயணத்துக்கான கதவை துறக்கக்கூடும். அதுதான் அதோட உண்மையான நோக்கம். இது உள்நோக்கிய பயணம் என்ற வார்த்தை அடுத்த கேள்விக்கு மிகச் சரியா பொருந்துது. ஒருத்தர் தான் உள்மன இருள பத்தி ஒரு கவிதை போலவே எழுதியிருக்கார். என்னை சுற்றி இருள் சூழ்ந்துள்ளது, உன் வாசலை நான் மறந்துவிடக்கூடாது. இறைவா, ஒருமுறை என் கையை பிடித்துக்கொள். இது வெறும் விரக்தியின் வெளிப்பாடா, இல்ல வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஓஷோ இதை விரக்தியா பார்க்கல, இது ஒரு மிகப்பெரிய தொடக்கமா, ஒரு நல்ல செய்தியா பார்க்கறார். அவர் என்ன சொல்றார்னா, உங்களுக்குள்ள இருட்டு இருக்குன்னு நீங்க உணர ஆரம்பிக்கிறதே உங்களுக்குள்ள ஒளி நுழைய ஆரம்பிச்சிடுச்சுங்கிறதுக்கான முதல் அடையாளம். இது ஆச்சரியமா இருக்கே. நாம பொதுவா இருள ஒரு தோல்வியா, ஒரு எதிர்மறை விஷயமா தானே பார்ப்போம். ஆனா ஓஷோ அதை ஒரு நேர்மறை அறிகுறியா பார்க்கறார். எப்படி? யோசிச்சு பாருங்க. முழுமையான இருட்டுல இருக்கிற ஒருத்தருக்கு இது இருட்டுன்னு கூட தெரியாது. இருட்டோட அடர்த்தி உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அந்த மெழுகுவர்த்தி தான் விழிப்புணர்வு. ஞானிகள் பக்கத்துல போகும்போது இந்த உணர்வு இன்னும் அதிகமாகும். அவங்களோட சூரியன் மாதிரி பேரொளியில நம்மளோட சின்ன இருள் நமக்கு அப்பட்டமா தெரிய ஆரம்பிக்கும். அதனால இருளை உணர்றது ஒரு கொண்டாட்டத்துக்கான தருணம்னு சொல்றாரு ஓஷோ. சரி, இறைவா என் கையை பிடித்துக் கொள்னு அந்த வரியில தெரிகிற ஏக்கத்தை பத்தி என்ன சொல்றார்? அது ஒரு சரணாகதி தானே? அது ஒரு அழகான ஏக்கம். ஆனா ஓஷோ அங்கே ஒரு முக்கியமான வேறுபாட்டை சுட்டி காட்டுகிறார். நம்மளோட பிரார்த்தனை பெரும்பாலும் ஒரு வியாபாரம் மாதிரி இருக்கு. என் உடைந்த படகை காப்பாற்றுன்னு தான் நம்ம கேக்குறோம். ஆமாம். ஆனா உண்மையான பிரார்த்தனை, உண்மையான சரணாகதி எப்படி இருக்கணும்னு ஓஷோ சொல்ற விளக்கம் கொஞ்சம் அதிர்ச்சியானது. அது என்ன? அவர் சொல்றார்,
உண்மையான பக்தன், இறைவா, என் உடைந்த படகை காப்பாத்தாதே, அதை முழுசா அழிக்க ஒரு பெரிய புயலை அனுப்புன்னு கேப்பானாம். என்னது புயல் அனுப்ப சொல்லுவானா? ஆமா. ஏன்னா அகங்காரங்கிற அந்த படகுக்கு கரையே கிடையாது. அது உங்களை எங்கேயும் கொண்டு சேர்க்காது. அத முழுசா அழிச்சாதான் நீங்க அந்த எல்லையற்ற கடலோடு கலக்க முடியும். இது கணக்கு பாக்குற வியாபாரிகளோட பாதை இல்ல. எல்லாத்தையும் பணயம் வைக்கிற சூதாட்டக்காரர்களோட பாதை. முழுமையான சரணாகதிங்கிறது இதுதான். அடேப்பா, ஏன் படக அழிக்க ஒரு புயல் அனுப்புன்னு கேக்குறது தத்துவ அளவுல கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில தன் வாழ்க்கையில ஒரு புயலை விரும்புவது என்பது மனித இயல்புக்கு எதிரானது இல்லையா? இந்த முரண்பாட்டை ஓஷோ எப்படி கையாள்றார்? அருமையான கேள்வி. அதுதான் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஆன்மீக பயணிக்கும் உள்ள வித்தியாசம். மனித இயல்பு பாதுகாப்பை தேடும். ஆனா ஆன்மீக பயணம் சத்தியத்தை தேடுது. ஓஷோ சொல்றது என்னன்னா, அந்த பாதுகாப்பு உணர்வு தான் உங்க மிகப்பெரிய சிறை. அந்த அகங்கார படகு மூழ்கும்போது வர்ற பயத்தை எதிர்கொள்ள தயாரா இருக்கிறவன் மட்டும்தான் மறுகரைக்கு போக முடியும். அது ஒரு சூதாட்டம். தோத்தா எல்லாத்தையும் இழப்பீங்க, ஜெயிச்சா எல்லாத்தையும் அடைவீங்க. நடுவுல இடமே இல்ல. இந்த முரண்பாடுகள், தர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ங்கிற இந்த கருத்து திரும்ப திரும்ப வருது. இது அடுத்த கேள்வியிலையும் எதிரொலிக்குது. ஒருத்தர் கேட்கிறார், ஓஷோ அடிக்கடி இதுவே சனாதன தர்மம்னு சொல்றார். ஆனா ஒவ்வொரு முறையும் அதை ஒரு புது விஷயத்தோட தொடர்பு படுத்துறார். மலர்ற ரோஜாப்பூ, குழந்தையோட சிரிப்பு, இப்படின்னு. தர்மம்ங்கிறது ஒன்னா இல்ல பலவா? இதுக்கு ஓஷோ கொடுக்கிற ஓமை ரொம்ப அழகானது, ஆழமானது. தர்மம்ங்கிறது வானத்துல இருக்கிற ஒரே ஒரு முழு நிலா. சரி. ஆனா அந்த நிலா கீழே இருக்கிற ஆயிரக்கணக்கான நீர்நிலைகள்ல பிரதிபலிக்குது. கடல்ல பெருசா, ஏரியில சின்னதா, சாலையோர சாக்கடை குட்டையில சிதைஞ்சு, இப்படி பலவிதமா பிரதிபலிக்குது. பிரதிபலிப்புகள் பல, ஆனா நிலா ஒண்ணுதான். ஓ, அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது சரிதானான்னு பாருங்க. நாம செய்யற தப்பு என்னன்னா, நிஜமான நிலாவை பார்க்காம ஒவ்வொருத்தரும் தந்த நீர்நிலையில தெரியிற பிரதிபலிப்பு தான் உண்மையான நிலான்னு சண்டை போட்டுக்கிறோம். அப்படிதானே? கரெக்ட். மிகச் சரியா பிடிச்சீங்க. கடல்ல தெரியிற பிரதிபலிப்பு குட்டையில தெரியிற பிரதிபலிப்பை விட உயர்ந்ததுன்னு வாதிடுறோம். அதுதான் நடக்குது. ஓஷோ காட்டுற ரோஜா பூவோ குழந்தையோட சிரிப்போ அது தர்மம் இல்ல, தர்மத்தோட பிரதிபலிப்புகள். சத்தியத்தை நேரடியா வார்த்தைகள்ல சொல்ல முடியாது. அப்படி சொல்ல முயற்சிக்கும் போதே அது நீர்த்து போயிடும். இதுக்கு அவர் முல்லா நஸ்ருதீனோட கதையை சொல்றார். நஸ்ருதீன் கதைனா சுவாரஸ்யமா இருக்குமே. ஆமா, நஸ்ருதீன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வர்றார். நஸ்ருதீன் அருமையான கோழிக்கறி சூப் கொடுக்கறார். விருந்தாளிக்கு அது ரொம்ப பிடிச்சு போகுது. ஒரு வாரம் கழிச்சு அந்த விருந்தாளியோட நண்பர் வர்றார். நான் உங்க நண்பரோட நண்பன்னு சொல்லி சூப் கேக்குறார். நஸ்ருதீன் கொஞ்சம் தண்ணி கலந்து கொடுக்கறார். சிரிக்கிறார். அடுத்த வாரம் அந்த நண்பரோட நண்பர் வர்றார். இப்படியே 4-5 பேர் கைமாறி வரும்போது கடைசியா வர்றவருக்கு நஸ்ருதீன் ஒரு கிண்ணத்துல வெறும் சுடுதண்ணீரை கொடுக்கறார். அவர் இது என்னன்னு கேட்க நஸ்ருதீன் சொல்றார், இதுதான் எங்க கோழிக்கறி சூப்பின் 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 சூப்னு. பிரமாதமான கதை. சத்தியமும் இப்படிதான். புத்தர்கிட்ட இருந்து நேரா வரும்போது அது அடர்த்தியான சூப்பு. பல நூற்றாண்டுகள், பல குருமார்கள், பல நூல்கள் வழியா கைமாறி வரும்போது அது வெறும் வெந்நீரா மாறிடுது. ரொம்ப ஆழமான கருத்து. அப்ப வார்த்தைகள் மூலமாவோ நூல்கள் மூலமாவோ உண்மையை அடையவே முடியாதா? அப்புறம் எப்படி உண்மையை அறிஞ்சுக்கிறது? உண்மையை இரவலா பெற முடியாது. அது உங்களுக்குள்ள பிறக்கணும்னு சொல்றார் ஓஷோ. புத்தரோ கிருஷ்ணரோ ஓஷோவோ அவங்க காட்டுற வார்த்தைகள் எல்லாம் நிலவு சுட்டி காட்டுற விரல் தான். நாம விரலை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருக்க கூடாது. விரல் காட்டுற திசையில இருக்கிற நிலவை பார்க்கணும். அந்த பார்வை உங்களுக்குள்ளதான் நிகழணும். இந்த இதுவரை நாம பேசின விஷயங்களோட மையப் புள்ளியா, அதாவது முரண்பாடுகளோட உச்சமா அடுத்த கேள்வி இருக்கு. ஒருத்தர் கேட்கிறார், நான் திரிசங்கு நிலையில இருக்கேன். முன்னையும் போக முடியல, பின்னையும் திரும்ப முடியல. இது ஒரு சாபம் மாதிரி உணர்றேன். ஆனா ஓஷோ இது ஒரு வரமா பாக்குறார். இது எப்படி சாத்தியம்? ஆமா, இதுதான் ஓஷோவோட தனித்துவம். நாம எதை சாபமா பாக்குறோமோ அது அவர் ஒரு பொன்னான வாய்ப்பா பாக்குறார். முதல்ல நாம ஏன் எப்பவும் எங்காவது ஓடிக்கிட்டே இருக்கோன்னு அவர் கேக்குறார். ஏன்? ஏன்னா சும்மா இருக்கும்போது வாழ்க்கையோட வெறுமையோ அர்த்தமற்ற தன்மையும் நம்மை தாக்குது. அந்த பயத்துல இருந்து தப்பிக்கவே நாம எப்பவும் வேலையிலயோ உறவுகள்லயோ லட்சியங்கள்லயோ நம்மள பரபரப்பா வச்சுக்கிறோம். செக்குமாட்டு ஊமையை இங்கதான் சொல்றாரா? ஆமா, செக்கு மாட்டோட கண்ணை கட்டி கழுத்துல மணி கட்டிடுவாங்க. அது நாள் முழுக்க சுத்திக்கிட்டே இருக்கும். மணி ஓசை கேட்கறதால அது தான் வெகு தூரம் பயணம் செய்யறதா நினைச்சுக்கும். ஆனா சாயங்காலம் கட்ட அவிழ்க்கும்போது அது ஆரம்பிச்ச இடத்துலே தான் நிக்கும். ஓஷோ கேக்குறார், உங்க வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கான்னு.
பிறக்கிறோம், படிக்கிறோம், வேலை, கல்யாணம், குழந்தைங்க, ஓய்வு, மரணம். இந்த வட்டத்துல முன்னேற்றம் எங்கே இருக்கு? இந்த ஊமை மனதை ரொம்பவே தாக்குது. நம்ம முன்னேறி செல்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு ஒரே வட்டத்துக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கோங்கிறது நம்ம பலரோட வாழ்க்கைக்கும் பொருந்தும். இந்த சுழற்சியை உடைக்கிறது எப்படி? ஓஷோ சொல்றார், அந்த திரிசங்கு நிலை தான் இந்த சுழற்சியை உடைக்கிற முதல் புள்ளி. அது ஒரு வரம். வரமா? ஆமா. ஏன்னா அதுதான் உங்களை முதன்முறையா ஓடுறதுல இருந்து நிறுத்துது. பின்னாடி போறதுக்கு எதுவும் இல்லைன்னு தெரியுது, ஏன்னா அங்கிருந்து தான் வந்தீங்க. முன்னாடி போறதுலயும் அர்த்தம் இல்லைன்னு புரியுது, ஏன்னா அதுவும் இதே வட்டத்தோட இன்னொரு பகுதி தான். அந்த நிமிஷத்துல ஓட முடியாம நிக்கும்போது தான் நீங்க முதன்முறையா இருக்கத் தொடங்குறீங்க. ஆக தீர்வு ஒரு புது திசையில ஓடுறதுல இல்ல, ஓடாம அந்த இடத்துலயே நிற்கிறதுல இருக்கு. செய்வதை நிறுத்திட்டு இருக்கத் தொடங்குவது. அப்படிதானே? மிகச்சரியா சொன்னீங்க. நீங்க அந்தரத்துல தொங்கும்போது உங்களுக்கு புடிச்சுக்க கிளைகள் எதுவும் இல்லாத போதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற ஆதாரத்தை நீங்க தேட ஆரம்பிப்பீங்க. அது வரைக்கும் உங்க கவனம் வெளியில இருந்துச்சு, இப்போதான் முதன்முறையா உள்நோக்கி திரும்புது. ஆஹா. நீங்க தேடுற புதையல், நீங்க அடைய நினைக்கிற லட்சியம் உங்களுக்கு வெளியே இல்ல, உங்களுக்குள்ளேயே இருக்குன்னு உணர்ற தருணம் அது. செய்வது நிற்பதால் இருத்தல் தொடங்குகிறது. அந்த இருத்தல் தான் தியானம். இந்த உரையாடல் முழுவதுமே ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. ஓஷோ முரண்பாடுகளை பயன்படுத்தியே ஆழமான உண்மைகளை நமக்கு உணர்த்துகிறார். கட்டளையை மீறுவதில் கருணை இருக்கு, இருளை அறிவதில் ஒளி இருக்கு, ஓடாமல் நிற்பதில்தான் உண்மையான பயணம் தொடங்குதுன்னு. எல்லாமே நம்மளோட சாதாரண தர்க்க அறிவுக்கு சவால் விடுது. ஆமா. இறுதியா அன்பு மற்றும் தியானம் குறித்த கேள்விக்கு அவர் அளிக்கிற பதிலும் இதைத்தான் உறுதி செய்து. ஒருத்தர் கேட்கிறார், ஏன் பாதை அன்பா இல்ல தியானமானு குழப்பமா இருக்குன்னு. அதுக்கு ஓஷோ, ரெண்டும் ஒரே இடத்துக்கு போற 2 வெவ்வேறு பாதைகள். உங்களுக்கு எந்த பாதை கிடைச்சாலும் அதுல முழுமையா பயணம் செய்யுங்க. ஒரு பாதை கிடைக்கலேன்னு வருத்தப்படுறத விட கிடைச்ச பாதையில முழுமையா பயணிக்கிறது தான் முக்கியம்னு சொல்றாரு. கடைசில உங்க தடையா நீங்க நினைக்கிற கற்களே உங்க பயணத்துக்கான படிக்கட்டுகளா மாறும். ஓஷோ சொல்றார், நீங்கள் தேடுவது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. இந்த முழு உரையாடலுக்கு பிறகும் இந்த ஒரு வரிதான் மனசுல ஆழமா பதியுது. அப்படியானால் நாம் ஏன் அதை இவ்வளவு தீவிரமா இவ்வளவு காலம் வெளியே தேடிக் கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை இந்த வெளிப்புற தேடுதல் என்பது நாம் தேடும் பொருளான நம்மை நாமே நேருக்கு நேர் எதிர்கொள்ளாமல் தப்பிப்பதற்கான ஒரு தந்திரமான வழியா? இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும்.